गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परम् ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादशङ्करम् लोकशङ्करम्। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्पराम्। गुरुचरणारविन्दाभ्याम् नमः। गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुनैव सदास्मि नमो गुरवे। न गुरोः परमम् शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तम् वन्दे कुञ्जराननम्। पीताम्बरम् करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजम् करुणासमुद्रम् राधासखायमतिसुन्दरमन्दहासम् वातालयेशमनिशम् हृदि भावयामि। ஆறாவது தசகம் ஸ்டார்ட் பண்ண போறோம். விராட் ஸ்வரூப வர்ணனம். போன தசகத்துல நம்ம என்ன பார்த்தோம்? தன்னுடைய உடலில் இருந்தே ஒரு பார்ட்டையும் ஒரு தத்துவங்களை கொண்டு அண்டத்தை பிளந்து எப்படி வரார் அப்படிங்கறத பத்தி போன தசகத்துல நம்ம பார்த்தோம். அப்புறம் இந்த தசகத்துல ஆயிரக்கணக்கான திருக்கரங்கள், ஆயிரக்கணக்கான திருமுடிகள், ஆயிரக்கணக்கான திருவடிகள் இப்படி எல்லாம் காட்சி கொடுக்க போறார். எப்படி அவர் தன்னோட வடிவத்தை கொண்டு வரார் அப்படிங்கறதெல்லாம் இதுல பார்க்க போறோம். இந்த உலகத்தை படைக்கிறப்ப அந்த காலத்துல எடுத்த இந்த விராட் புருஷ வடிவம், இந்த திருமுடி வரை இப்ப நம்ம ஒண்ணா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறார். அதை நம்ம பார்க்க போறோம். பாதாதி கேச வர்ணனை, பாதத்திலிருந்து கேசம் வரைக்கும் வர்ணனை பூராத்தையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கும். கேட்க அப்படியே லைன் பை லைனா தன்னுடைய உடம்புல, தன்னுடைய பார்ட்ல எந்தெந்த அவர் எடுக்கிற விராட் சுரூபம்ங்கிறது அதுதான் உலகம். உலகத்தில் உள்ள அத்தனையும் அதுக்குள்ள அடங்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப அவருடைய என்னென்ன பார்ட், அவருடைய உடம்பில் இருக்கிற என்னென்ன அங்கங்கள் என்னென்னவா அதுல காட்சி தர்றது அப்படிங்கறத பத்தி தான் இப்ப இது சொல்ல போகுது. இப்ப அதை சொல்றது அப்படிங்கறத இப்ப நம்ம அப்படியே ஒண்ணு ஒண்ணா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மனக்கண்ணுக்கு முன்னாடி அப்படியே விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்க அப்படியே அவருடைய ரூபம் நம்ம கம்ப்ளீட் பண்ணும் பொழுது ஃபுல்லா நம்மளால அப்படியே அந்த ரூபத்துல நம்ம ரூபத்தையே நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துட முடியும். என்னென்ன பாகம் இருக்கு அப்படிங்கறதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த பிரம்மாண்ட வடிவத்தை இப்ப நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஆறாவது தசகத்துக்கு போலாமா? முதல் ஸ்லோகம். ஏவம் சதுர்தச ஜகன்மயதாங்கதஸ்ய பாதாளமீஷ தவ பாததலம் வதந்தி பாதோர்த்வதேஷமபி தேவரசாதலந்தே குல்பத்வயம் கலு மகாதலமத்புதாத்மன். ஏவம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த ஏவம் அப்படின்னா என்ன? ஏவம் அப்படின்னா இப்படி. ஃபர்ஸ்ட் வார்த்தையே இப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்படி? இந்த இப்படின்னா எப்படி அப்படின்னு பார்த்தா முன்னாடி தசகத்தில் சொன்னபடி அப்படின்னு. அதாவது முன்னாடி தசகத்துல என்ன சொன்னார், என்னென்னலாம் அவருடைய சிருஷ்டி என்னங்கிறத முன்னாடி தசகத்துல சொல்லிட்டார். மூல பிரகிருதி, மகத்தத்துவம், பஞ்சபூதம், ஞான கர்மேந்திரியம், அகங்காரம், அதன்படி முக்குணங்கள், அப்புறம் அபிமான தேவதைகள், இப்படி ஒண்ணா உண்டாருது. இப்படி புவனத்தினுடைய அண்டங்கள் எல்லாம் உண்டாருதே தவிர என்ன சொன்னார் அதுல கடைசி ஸ்லோகத்துக்கு முன் ஸ்லோகா போன தடவை சொன்னது எல்லாருக்கும் அப்படி ஞாபகம். ஏன்னா இதை ஒரு கண்டினியூஸா ஞாபகம் வச்சிருந்தாதான் இந்த சிருஷ்டியை நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியும். இப்ப இதை வேற நம்ம பாதாதி கேசம் இப்ப வர்ணிக்க போறோம். அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணவும் முடியும். இது எல்லாமே தனித்தனியா இருக்குன்னா, தனித்தனியா இருக்கிறதுனால இதுக்கு திறமை இல்லை, இதுக்கு சக்தி இல்லை. சக்தி இருந்தாதான் எதையுமே செய்ய முடியும்னும் போது இந்த தேவர்கள், அபிமான தேவதைகள் எல்லாமே தனித்தனியா இருக்கு. எல்லாமே முக்குணங்கள் தனியா இருக்கு, கர்மேந்திரியம் தனியா இருக்கு, பஞ்சபூதங்கள் தனியா இருக்கு, எல்லாம் தனித்தனியா இருக்குன்னா ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப திறமை வேணுங்கிறதுக்காக இந்த தேவர்கள் எல்லோரும் திரும்ப ஸ்துதி பாடினார்கள்.
ஸ்துதி பாடினவுடனே பகவான் தன்னுடைய சக்தியை அந்த சக்தியை அந்த தத்துவத்தை எல்லாத்துக்குள்ளேயும் பிரயோகப்படுத்தினார். அப்பொழுது பிரயோகப்படுத்தும் பொழுது ஒரு ஸ்வர்ணமயமான அண்டம் ஒரு ஸ்வர்ணமயமான ஒரு பிரம்மாண்டம் உருவானது. அந்த பிரம்மாண்டம் காரண ஜலத்தில் சிறிது காலம், அந்த காரண ஜலத்தில் சிறிது காலம் ஒரு 1000 வருஷங்கள், அவளோட வருஷம், நம்ம வருஷம் கணக்கு கிடையாது, அவளுக்குன்னு உள்ள வருட கணக்கு வேற. அந்த 1000 வருட காலங்கள் அதில் இருந்து அப்புறம் அந்த பிரம்மாண்டம் பிளந்தது. அதிலிருந்து பிளந்ததுதான் விராட் ஸ்வரூபம் உற்பத்தி ஆச்சு அப்படிங்கறதோட நம்ம நிறுத்திருந்தோம். அப்படி இப்படி அப்படின்னு ஆரம்பிச்சாரு இல்லையா? எப்படி? அப்படி அந்த மாதிரி முன் தசகத்தில் இப்படி எல்லாம் சொன்னோம் இல்லையா? அப்படி சொன்னபடி, அதாவது அண்டத்தை பிளந்து கொண்டு பகவான் இப்பொழுது விராட் ஸ்வரூபமாக 7 லோகமா நிக்கிறார். 7 லோகமா நிக்கும் பொழுது இப்ப என்னென்னத்துல எந்தெந்த உட்பாகம் என்னென்னவா இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஏவன் சதுர்தச அப்படின்னு பார்த்தோம்னா, சதுர்தசம்னா 14 உலகம். 14 உலகமும் தன் சரீரமாக கொண்டு நிற்கிறார். அப்ப கதஸ்ய அதுக்கு ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மையை கொண்டு குருவாயூரப்பா உனக்கு என்னென்னலாம் இருக்குன்னு இப்ப பட்டத்திரி ஆரம்பிக்கிறார். இப்படியெல்லாம் தன்மையை கொண்டு நீ 14 லோகத்தோடையும் எழுந்து நின்னுட்ட. அப்போ உன் பாட்டுல என்னென்ன இருக்குன்னு இவர் பாக்குறாராம். இவர் பார்த்து அத்தனையும் ஒண்ணா இப்ப சொல்றாரு. குருவாயூரப்பா உனக்கு ஜெகன்மயதாங்கதஸ்ய பாதாலம் ஈச தவ பாத தலம் வதந்தி. ஈஷான்னு கூப்பிட்டுட்டார் முதல்ல. ஈஷா குருவாயூரப்பா பாதாள லோகம், பாதாளம் ஈஷ தவ பாத தலம், அந்த பாதாள லோகம் ஆகப்பட்டது உன்னுடைய பாத தளத்தில் இருக்கிறது. அப்படின்னா என்ன? உள்ளங்கால். உன்னுடைய உள்ளங்கால் பாதாள லோகமா இருக்கு. இவர் பாக்குறார், பார்த்து ஒண்ணா சொல்றார். உன்னுடைய உள்ளங்கால் பாதாள லோகமா இருக்கு. அப்போ அடுத்தது என்ன சொல்றார்? பாதோர்த்வ தேசம் அபிதேவரசாதலந்தே. பாதோர்த்வனா பாத ஊர்த்வ அப்படின்னு அர்த்தம். அப்போ பாத ஊர்த்வ அப்படின்னா அந்த பாதமாகப்பட்டது பாதத்திற்கு மேல அப்படின்னா உள்ளங்காலுக்கு மேல. உள்ளங்கால் சொல்லியாச்சு. உள்ளங்கால் என்னவா இருக்கு? பாதாள லோகமா இருக்கு. தேசம் அபி தேவ ரசாதலமா இருக்கு. பாதத்தினுடைய மேல் பாகம், உள்ளங்காலுக்கு மேல இருக்கிற அந்த பாதம் அது ரசாதலமாக இருக்கிறது. குல்ஃபத்வயம். அப்ப நீ விளையாடி நீ தேசம் அபி தேவ அப்படிங்கிற தேவா குருவாயூரப்பா, நீ விளையாடி இங்க லீலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க. உனக்கு ரசாதல லோகம், இந்த பாதத்தை வச்சுட்டு நீ விளையாடின்னு இருக்கியே, அதுதான் உன்னுடைய பாதத்தின் மேல் பாகம் ரசாதல லோகம். அத்புதாத்மன். ஐயோ எப்பேற்பட்ட அற்புதமெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க. வியப்பானவனே குருவாயூரப்பா, நீ அதிசயமானதெல்லாம் செயல்களை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கியே. இதை தவிர வேலை ஏதாவது உலகத்துல அதிசயம் இருக்குன்ற? எந்த விதமான அதிசயமும் இல்ல. இந்த அதிசயத்துக்கெல்லாம் மேலான அதிசயமே நீதானே குருவாயூரப்பா. அப்படிப்பட்ட குருவாயூரப்பா, உன்னுடைய அதிசயங்களை எல்லாம் கொண்டவனே. குல்ஃபத்வயம் கலு மகாதலம் அப்படின்னா குல்ஃபத்வயம். குல்ஃபத்து அப்படின்னா குல்ஃபத்வயம்னா கணுக்கால், அவருடைய கணுக்கால். இப்ப உள்ளங்கால் பார்த்தாச்சு, மேல்கால் பாதத்தை பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் மேல கணுக்கால். கணுக்கால்ல என்ன இருக்கு? குல்ஃபத்வயம் கலு மகாதலம், அங்க இருக்கிறது மகாதலம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய 2 கணுக்கால்களாக மகாதலம் இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ இந்த ஸ்லோகத்துல என்னென்ன பார்ட் அவர் சொல்றார் அப்படின்னா ஷார்ட்டா நம்ம பார்க்கலாம். உள்ளங்கால்ல பாதாள லோகம், பாதத்துல மேல்கால் பாதமாகப்பட்டது ரசாதல லோகம், கணுக்கால் 2 கணுக்கால்களும் மகாதல லோகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாதாதி கேசத்தை வர்ணிக்க ஆரம்பிக்கும் பொழுது உள்ளங்கால்லேருந்து ஆரம்பிச்சு கணுக்கால் வரைக்குமான பகுதியை முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார். 2வது ஸ்லோகம், ஜங்கே தலா தலமதோ சுதலஞ்ச ஜானு கிஞ்சோரு பாகயுகலம் விதலா தலேத்வே க்ஷோணீதலம் ஜகனமம்பரமங்கனாபிஹி பக்ஷஸ்த சக்ர நிலயஸ்தவ சக்ரபாணே. ஜங்கே, ஜங்கே அப்படின்னா கால்கள்.
கால்கள் தான் என்ன? இப்பயே காலுன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். இது பாதம், உள்ளங்காலு, கணுக்காலு. அப்புறம் என்ன திருப்பி கால்கள் அப்படின்னா, ஜங்கே அப்படிங்கிறது என்னன்னா இந்த கணுக்காலுக்கும் முட்டிக்கும் இடைப்பட்ட பிரதேசம். கணுக்காலுக்கும் முட்டிக்கும் இடைப்பட்ட அந்த பிரதேசம் ஜங்கே. அந்த பகுதி தலாதல லோகம் இருக்கிறது. அந்த பகுதியில் தலாதல லோகம். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தலாதல 4வது கீழே இருந்து அப்படியே வந்துட்டே இருக்கு. 4வது 14 7 14 லோகத்துல 3 ஃபர்ஸ்ட் 4வது இதுல வருது. அப்போ இது தலாதல லோகம் எங்க இருக்கு? முட்டிக்கும் கணுக்காலுக்கும் இடைப்பட்ட இடத்தில் தலாதலம். அதோ சுதலஞ்ச ஜானு. ஜானு அப்படின்னாக்க என்ன அப்படின்னா முழங்கால் முட்டி. இப்ப முட்டிக்கும் கணுக்காலுக்கும் நடுவுல உள்ள பகுதி தான் அது. அப்ப முட்டி அதுதான் ஜானு. அதாக சுதலம் சுதலலோகம் இருக்கிறது. கிஞ்சோரு பாக யுகலம். கிஞ்ச ஊரு பாக அப்படின்னா ஊருன்னா தொடை. இந்த தொடையையே இவர் 2ஆ பிரிக்கிறார். தொடைய மேல் தொடை கீழ்த்தொடை அப்படின்னு 2ஆக பிரிச்சு விதலா தலே துவே விதல அத்தல அப்படின்னு பிரிக்கு. விதலா தலே அப்படின்னு விதலம் அத்தலம்னு 2ஆ பிரிச்சு கீழ்த்தொடையை விதலமாகவும் மேல் தொடையை அத்தலமாகவும் பிரிக்கிறார். க்ஷோணீதலம் ஜகனம் அம்பரம் அங்க நாபிகி. இப்ப அதற்கு பிறகு தொடை வந்தாச்சு. தொடை கீழ்த்தொடை மேல் தொடை வந்தாச்சு. இப்ப இந்த க்ஷோணீதலம். க்ஷோணீதலம்ங்கிறது என்ன அப்படின்னா பூலோகம். இந்த பூலோகம் எங்க இருக்கு அப்படின்னா ஜகனம் இடுப்புல இருக்கு. அவருடைய இடுப்பு பாகத்தில் இருப்பது பூலோகம். சரி, பூலோகம் எங்க இடுப்பு வரைக்கும் வந்தாச்சு. அம்பரம் அங்க நாபிகி. அம்பரமாக இருக்கக்கூடிய அங்கம் எந்த அங்கத்தில் இருக்கிறது? நாபிகி. நாபி அம்பரம்னா ஆகாயம். அப்போ இந்த அம்பரம் அங்க நாபிகி அப்படின்னா ஆகாயம் என்பது நாபி பகுதியாக இருக்கிறது. பகவானினுடைய நாபி பகுதி ஆகாயமாக இருக்கிறது. அடுத்தது பக்ஷஸ்ச. பக்ஷஸ்தலம் அப்படின்னா என்ன? பக்ஷஸ்தலம்னா மார்பு. அவருடைய திருமார்பாகப்பட்டது. யாருடைய? பக்ஷஸ்ச சக்கர நிலையகா. சக்கரன்னா இந்திரன். இந்திரன் இருக்கக்கூடிய நிலையம். அவன் இருக்கக்கூடிய நிலையம் எது? ஸ்வர்கலோகம். அவன் இருக்கக்கூடிய நிலையமான ஸ்வர்கலோகம் அங்கு இருக்கிறது. தவ சக்கரபாணி. சக்கரத்தை கையில் ஏந்தியவனே சக்கரபாணி குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லி உனக்கு இந்த ஸ்லோகத்துல என்னென்னு சொல்றாரு? முட்டிக்காலுக்கும் கணுக்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி தலாதல லோகம். முட்டி சுதலலோகம். 2 பகுதியாக பிரிக்கப்பட்ட தொடை விதலலோகம் அதலலோகமாக. இடுப்பு பகுதி பூலோகமாக. நாபி ஆகாசமாக. திருமார்பு ஸ்வர்க்கமாக. இப்படி அவருடைய படைப்பு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இப்ப 2வது ஸ்லோகத்துல இப்ப மார்பு வரைக்கும் வந்தாச்சு. இந்த ஸ்லோகத்தில் என்ன 14 லோகத்துல என்ன எது வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கறத நாம முதல் ஸ்லோகத்துல 3 லோகத்தை நம்ம பார்த்தாச்சு. 2வது ஸ்லோகத்துல 7 லோகத்தை இங்க சொல்லிட்டார். தலாதல சுதல விதல அதல பூலோகம் ஆகாசம் ஸ்வர்க்கம் வரைக்கும் இப்ப போயாச்சு. அடுத்தது 3வது ஸ்லோகம். கிரீவா மகஸ்தவ முகஞ்ச ஜனஸ்தபஸ்து हालञ्चिरस्तव समस्तमयस्य सत्यम् एवम् जगन्मयतनो जगदाश्रितैरप्यन्यैर्निबद्ध वपुषे भगवन् नमस्ते. குருவாயூரப்பா அடுத்தது உனக்கு சொல்றார். திருப்பி பாக்குறாராம் அவரு. எட்டி மார்பு வரைக்கும் வந்துட்டேன். இப்ப அடுத்தது என்ன தெரியுது? கழுத்து தெரியுதுதான். கிரீவான்னா கழுத்து. அந்த கழுத்து மகஹா மகஸ்தவ அப்படிங்கறத மகஹ தவன்னு பிரிச்சுக்கணும். மகஹன மகரலோகம். அந்த கழுத்தானது மகரலோகம். முகஞ்ச ஜனக. முகம் முகமாக ஜனலோகம். கழுத்தாக மகரலோகம், முகமாக ஜனலோகம் இருக்கு குருவாயூரப்பா. பாலம் சிரஸ்தவ. தபஸ்து பாலம் அப்படின்னா தபக பாலம். பாலம்னா நெற்றி. நெற்றியாக தபோலோகம் இருக்கிறது. சமஸ்தமயஸ்ய சத்தியம். சமஸ்தமயஸ்ய
அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாம் சமஸ்த எல்லாம் இப்படி அனைத்தையும் சரீரமாக கொண்ட உனக்கு, இப்படி அனைத்தையும் சரீரமாக கொண்ட உனக்கு ஷிரக பாலம் ஷிரஸ்தவா, பாலம் ஷிரக தவ, தவன உனக்கு இத்தனையும் தலை, இத்தனை அங்கங்களையும் லோகங்களாக கொண்ட உனக்கு தலை என்னவா இருக்கு அப்படின்னா பாலம், சிரம் என்னவா இருக்கு பாலம், பாலம் சத்தியலோகமாக இருக்கிறது. பாலம் சிரஸ்தவ சமஸ்தமயஸ்ய சத்தியம். அப்ப சிரமாகப்பட்டது சத்தியலோகமாக இருக்கிறது. இப்ப தலை வரைக்கும் வந்தாச்சா? ஏவம், திருப்பி ஆரம்பிக்கிறார். ஏவம் இப்படி, ஏவம்னா இப்படி, இப்படி உன்னுடைய 14 லோகம், இது வரைக்கும் வர்ணிக்கப்பட்டபடி 14 லோகம் வந்துட்டு. முதல்ல 3, அடுத்ததுல 7, இப்ப 4 சொல்லியாச்சு. இப்ப மொத்தம் 14 லோகத்தையும் சரீரமாக கொண்டு காட்சி அளிப்பவனே. ஏவம்னா இப்ப என்ன? இப்படி, எப்படி? இப்படி 14 லோகத்தையும் சரீரமாக கொண்டு, ஜெகன்மயதனோ ஜகமாக கொண்டு, ஜகமாக இந்த ஊராத்தீமனுடைய சரீரத்தில் அடக்கி கொண்டு, ஜெகதாஸ்ரீயை ஜெகதாஸ்ரீ தைரப்பிய, அதையெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வேற இன்னும் என்னென்ன இருக்கும். இப்ப இந்த காலில இருந்து தலை வரைக்கும் இத்தனையும் 14 லோகமும் இருக்குன்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இந்த உலகத்துல இன்னும் என்னென்னமோ இருக்கேன், அதெல்லாமும் அவர் சரீரத்துக்குள்ளதானே இருக்கு. அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மீதி எல்லாமே அவர் சரீரத்துல தானே இருக்கு. அப்ப என்னென்ன பொருட்கள் எல்லாம் உண்டோ அதையெல்லாம் ஜெகதாஸ்ரீயை ஆசிரயித்து, அவை எல்லாவற்றையும் ஆசிரயித்து, அவ மனுஷாலோ தேவர்களோ மிருகங்களோ எதா வேண்டுமானாலும் இருக்கலாம், எல்லாருமே உன்னுடைய சரீரத்தில் தான் அடங்கி இருக்கிறார்கள். இவையெல்லாம் அடங்கிய நிபத்த வபுஷே பகவன் நமஸ்தே, இவையெல்லாம் அடங்கிய உன்னுடைய சரீரத்திற்கு பகவானே குருவாயூரப்பா நமஸ்தே, உனக்கு நமஸ்காரம்ங்கிறார் பட்டத்ரி. இதுல அந்த கடைசி 4 லோகத்தை என்ன சொல்றார்? கழுத்தாகப்பட்டது மகர ரோகமாகவும், முக்கமாகப்பட்டது சனலோகமாகவும், நெற்றியாகப்பட்டது தவலோகமாகவும், தலையாகப்பட்டது சத்தியலோகமாகவும் அப்படின்னு 14 லோகங்களையும் சரீரத்தின் எந்தெந்த பாகத்துல இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டார். இனிமே இந்த பிரபஞ்சத்துல இத்தனை விஷயங்கள்ல எல்லாம் நீ உள்ளடக்கின்றிருக்கிய, உனக்கு நமஸ்காரம்னு அப்படி உள்ள வச்சு சொல்லிட்டாரு இல்லையோ. இப்ப அதெல்லாம் என்னென்ன இருக்கு, அதெல்லாம் இனிமே எங்கெங்க என்னென்ன அடங்கி இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும், அந்த உலகத்துக்குள்ள எல்லாம் இருக்கும் இல்லையோ. முகம்னா முகத்துல எத்தனை இருக்கு, தலைன்னா தலையில எத்தனை இருக்கு, அப்படின்னு உடம்புன்னா உடம்புக்குள்ள எத்தனை பாட்டு நமக்கு இருக்கு, இத பத்தி எல்லாம் இப்ப அது என்னென்னவா இருக்கு அப்படிங்கறத அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல சொல்ல போறார். 4வது ஸ்லோகம். பத்பிரம்ஹரந்திர பதமீஸ்வர விஸ்வகந்த छन्दांसि केशव घनस्तव केशपाशः उल्लासि चिल्लियुगलम् द्रुभिणस्य गेहम् पक्ष्माणिरात्रिदिवसौ सविता च नेत्रे. ஈஸ்வரா त्वद्ब्रह्मरन्ध्र பதம் ஈஸ்வரா. ஈஸ்வரா, ஹே ஈஸ்வரா, குருவாயூரப்பா கூப்பிட்டுட்டார். விஸ்வகந்தா, ஈஸ்வரா விஸ்வகர்த்தா அப்படின்னா இந்த உலகத்திற்கே காரணமானவனே. விஸ்வகர்த்தா அப்படின்னா இந்த உலகம் இப்படி எல்லாம் சிருஷ்டி ஆறுதுல, சிருஷ்டிச்சு இப்படி எல்லாம் டெவலப் ஆறுது, அதெல்லாம் நான் பாக்குறேனே, இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவனே ஈஸ்வரே, ஈஸ்வரா குருவாயூரப்பா அப்படின்னு முதல்ல கூப்பிட்டுட்டு பிரம்மரந்திரம். இப்ப பிரம்மரந்திரம்ங்கிறது தலையில இருக்கிற உச்சி பாகம். பிரம்மரந்திரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எல்லாருக்கும், முன்னாடியில இருந்து நிறைய எல்லாத்துலயும் நம்ம பார்த்துட்டே வந்துட்டோம். அந்த பிரம்மரந்திரம்ங்கிற அந்த பிரம்மரந்திர பதம், ஈஸ்வரங்கிறத பிரிச்சுட்டோம் நம்ம. அப்ப அந்த பதம், அந்த பார்ட்டாகப்பட்டது பிரம்மரந்திர, அந்த பதம் உச்சி இருக்கும் இடம் தலை, அதற்கே அந்த பிரம்மரந்திரமாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா சந்தாம்சி, சந்தஸ், வேதம் இருக்கு. என்ன இருக்கு? அந்த உச்சியில் உன்னுடைய பிரம்மரந்திரத்தில் வேதம் இருக்கிறது. வேதம் இருக்கும் இடம் பிரம்மரந்திரம். கேசவா கனாக தவ கேசபாஷாக. இப்ப கனாகனா மேகங்கள். இந்த மேகங்கள்லாம் இப்ப தலைன்னு மட்டும் சொல்லிட்டோம். தலையில இப்ப உச்சி பாகத்தை எடுத்துட்டாரு. உச்சி பாகத்துல இருக்கிற அந்த பிரம்மரந்திரம் வேதம்னு சொல்லியாச்சு. அப்ப தலையில அவருக்கு முடி இருக்கேன்,
அதை சொல்லாம கீழே இறங்க முடியாது நம்ம, இல்லையா? அப்போ மேகங்கள் எல்லாம் கேசபாஷங்கள், அந்த கருத்த மேகங்கள் எல்லாம் கேசபாஷங்கள், அதாவது முடியா இருக்கு, அவருடைய கேசமாக இருக்கிறது. உல்லாசி சில்லியுகலம் துருகிணஸ்ய கேகம். அப்ப உல்லாசி, உல்லாசம், உல்லாசின்னா உல்லாசம் அப்படின்னா ஆனந்தத்தை தரக்கூடியது. அப்ப ஆனந்தத்தை தரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா, உங்களை அறியாம நீங்க சொல்லணும். எப்படின்னா, உங்க கண் பார்வை இருக்கே, அப்படி பார்க்கும்போது அப்படி புருவத்தை வசத்தி எப்படி பாக்குறாங்க அப்படின்னு நம்ம பேசுவோம். அந்த பகவானினுடைய பார்வை கருணையோட எப்படி கண்ணை தூக்கிப்பாங்க. யாரா அம்பாளா இருந்தாலும் சரி, குருவாயூரப்பனா இருந்தாலும் சரி, பரமேஸ்வரனா இருந்தாலும் சரி, எல்லோருமே அந்த கருணையோட அவர்களினுடைய பார்வை அப்படி பார்க்கும்பொழுது அந்த புருவத்தை வசத்துறது. கடாட்சம், அந்த கடாட்சிக்கிறாளே அவா எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது முதல்ல அந்த புருவம் வசந்திருக்கும். அந்த 2 புருவங்கள், அதுதான் உல்லாசி சில்லி யுகலம், ஆனந்தத்தை தரக்கூடிய 2 புருவங்கள். அந்த 2 புருவமும் என்னவா அப்படின்னு பார்த்தா, துருகிணஸ்ய கேகம், அந்த 2 புருவங்களும் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, துருகிணஸ்ய கேகம். கேகம்னா வீடு. யாரோட வீடு? பிரம்மாவின் வீடு. யாரோட வீடா இருக்கு? பிரம்மாவின் வீடாக இருக்கிறது அந்த 2 புருவங்களும். பக்ஷாமி ராத்திரி திவசௌ. இப்ப பக்ஷ்மாணி அப்படின்னாக்க சரி, இமைய பார்த்தாச்சு, இது புருவங்களை பார்த்தாச்சு. புருவங்களை பார்த்த உடனே அடுத்தது இமை. அப்ப பக்ஷ்மானின்னா இமைகள் அப்படின்னா அந்த இமைகள் என்னவா இருக்கு? ராத்திரி திவசௌ. ராத்திரினா இரவு, திவஸ்னா பகல். திவஸ்னா டே, பகல். அப்ப இரவும் பகலுமாக இமைகள் இருக்கின்றன. அடுத்தது சவிதாச்ச நேத்ரே. சவிதா அப்படின்னா சூரியனாக, நேத்ரேன்னா கண்கள், சூரியனாக 2 கண்கள் இருக்கின்றன அப்படின்னு ரொம்ப அப்படி பார்த்து பார்த்தா பிரிச்சா அழகா நீங்களே அர்த்தம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம். இப்ப என்னென்ன இருக்குன்னு இதுல சொல்லியிருக்க, பிரம்மரந்திரம் அதாவது தலையினுடைய உச்சி பாகம் வேதமாக, கேசங்கள் மேகமாக, 2 புருவங்கள் பிரம்மாவின் வீடாக, 2 இமைகள் இரவு பகலாக, 2 கண்கள் சூரியனாக இதுல இருக்குன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் வந்தாச்சு இல்லையா? 4வது ஸ்லோகம் இந்த அர்த்தத்தை விளக்குகிறது. அப்படியே நம்ம காட்சிப்படுத்திட்டே வர 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 பகவான் எவ்வளவு உயரத்துக்கு 14 லோகமா நிற்கும் பொழுது ஒண்ணு எப்படி வருதுங்கிறது நம்மளால அப்படியே கற்பனை கண்ணை மூடிட்டு ரசிக்கலாம். 5வது ஸ்லோகம். நிசேஷ விஸ்வரச்சனாச்ச கடாட்ச மோக்ஷக கர்ணௌ திசோஸ்மி யுகலம் தவ நாசிகேத்வே லோபத்ரபேச்ச பகவன்னதரோத்தரோஷ்டௌ தார கணாஸ்ச தசனா சமனஸ்ச தம்ஷ்ட்ரா. நிசேஷ விஸ்வரச்சனா. இப்ப மொத்தமா இந்த பிரபஞ்சத்தின் படைப்புமே, இந்த பிரபஞ்சம் இப்ப படைக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார் அப்படின்னா நிசேஷ, சேஷமே இல்லாமல் பிரபஞ்சம் முழுவதையும் படைக்கிறார் அப்படின்னா எதை வச்சுட்டு இவர் படைக்கிறார்? கடாட்ச மோக்ஷக. கடாட்சம், அவருடைய கடாட்சம், உன்னுடைய பார்வையாலேயே இவ்வளவும் நடக்கிறதுங்கிறார். உன்னுடைய இத்தனையும் நடக்கிறது. கர்ணௌ, அடுத்தது என்ன கொடுக்கிறார்? கர்ணௌ திசோஸ்வி. கர்ணௌ, கர்ணம், கர்ணவுனா 2 காதுகள், 2 காதுகளாக திசோஸ், திசை, திசைகள், 2 காதுகளாக திசைகள் இருக்கிறது. 2 காதுகளாக திசைகள். அஸ்வி யுகலம் தவ, 2 அஸ்வினி, அந்த அஸ்வி யுகலம் தவ நாசிகேத்வே, உன்னுடைய 2 மூக்கு துவாரங்களாக அஸ்வினி தேவர்கள் 2 பேரும் இருக்கிறார்கள். தவ நாசிகேத்வே, நாசிகானா நாசிகா துவாரம் அப்படின்னு சொல்லுவோம். 2 மூக்கு துவாரங்களாக அஸ்வினி தேவர்கள் இருவரும் இருக்கிறார்கள். அப்ப உன்னுடைய கடைக்கண் பார்வை இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் படைக்கிறது. 2 காதுகளும் திசைகளாக இருக்கின்றன. 2 மூக்கு துவாரங்களும் 2 அஸ்வினி தேவர்களாக இருக்கிறார்கள். பகவானே குருவாயூரப்பா, லோபத்ரபேச்ச பகவன், பகவன் குருவாயூரப்பனே, லோபத்ரபேச்ச, லோப என்னவா இருக்கு? அதரோத்த ரோஷ்டௌ. அதரம் அப்படின்னா என்ன? அதரம்னா உதடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப லோப
நம்ம லோபம் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது பேராசை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும். அப்போ லோப திரபம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். அத லோப திரபம்னு ரெண்டா பிரிச்சோம்னா அந்த உதடுகள் பேராசையாகவும் வெட்கமாகவும் இருக்கிறது. பேராசையையும் படைக்கணும் அவர் இந்த பிரபஞ்சத்துல, வெட்கத்தையும் அவர் படைச்சாகணும். அப்ப இந்த உதடுகள் பேராசையாகவும் வெட்கமாகவும் இருக்கிறது. எந்த உதடு பேராசை, எந்த உதடு வெட்கம்? இந்த கொஸ்டின் நம்ம மனசுக்கு வரும். அததான் சொல்றார், கீழ் உதடு பேராசை, மேல் உதடு வெட்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். தாரா கணாஸ்ச, தாரா அப்படின்னா நட்சத்திர கணா, கணங்கள் அப்படின்னா நட்சத்திர கூட்டங்கள். இப்ப நட்சத்திர கூட்டங்கள்லாமும் இருக்கு. அது எது அப்படின்னு பார்த்தா பற்கள். பளீர் நட்சத்திர கூட்டங்கள்லாம் மின்றது. அப்ப எது மின்னும்? உதடு வரைக்கும் வந்தாச்சு, நாசிகா துவாரம் வந்தாச்சு, கண்ணு வந்தாச்சு, காது வந்தாச்சு, எல்லாம் வந்ததுக்கு பிறகு அடுத்தது பல்லு. இப்ப பல்லு ஃபுல்லா என்னவா சொல்றார் அப்படின்னு பார்த்தா தாரா கணாஸ்ச, நட்சத்திர கூட்டங்கள். நட்சத்திர கூட்டங்கள் பளீர்னு மின்னக்கூடிய பற்களாக இருக்கின்றன. சமனஷ்ட தம்ஷ்ட்ரா, சமனஷ்ட தம்ஷா, சமனத்தை தம்ஷ்ட்ரான தெத்து பல், தெத்தி பல்லு இருக்கும். பகவானினுடைய அந்த விராட் ஸ்வரூபத்துல பார்க்கும் பொழுது அவருடைய பல்லு எல்லாமே ஒரே மாதிரி 32 பல்லும் பளிர்னு காட்சி அளிக்கிறது அப்படின்னா இருக்காது. முறை பற்கள், தெத்தி பல்லும் இருக்கும். பெருசா அப்படியே ஒரு கோர வடிவத்தை கொடுக்குற மாதிரி, பயமா இருக்கிற மாதிரி. அந்த தெற்றி பல் யார் அப்படின்னு பார்த்தால் சமன தான், யமன். தெற்றிப்பல் யமன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றார். இந்த ஸ்லோகத்துல என்னென்ன அடுத்தது என்னென்ன படைச்சிருக்காருன்றத பார்ப்போம். கடைக்கண் பார்வையால இந்த பிரபஞ்சம் முழுவதையும் படைக்கிறார். 2 காதுகள் திசைகளாக, 2 மூக்கு துவாரங்கள் அஸ்வினி தேவர்களாக, 2 உதடுகள் பேராசையும் வெட்கமுமாக, பற்கள் நட்சத்திர கூட்டங்களாக, தெற்றிப்பல் யமனாக. அப்படி இதெல்லாம் இது வரைக்கும் படைச்சாச்சு, பல்லு வரைக்கும் வந்தாச்சு. இப்ப அடுத்தது 6வது ஸ்லோகம். மாயா விலாசகசிதம் ஸ்வசிதம் சமீரஹ ஜிஹ்வா ஜலம் வசனமீஷ சகுந்த பங்கிஹி சித்தாதய ஸ்வரகணா முகரந்திரமக்னிஹி தேவபுஜாஸ்தனயுகம் தவ தர்ம தேவக. மாயா, பகவானின் மாயா, மாயா சக்தி அப்படின்னா ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சக்தி. விலாச ஹசிதம், ஹசிதம்னா புன்னகை அப்படிங்கிறது தெரியும். அதுல விலாச ஹசிதம், விலாசமான புன்னகையா? இல்லையே. விசாலம்னா ஓகே, விசாலமான புன்னகைன்னு சொல்லலாம். விலாசம்னா என்ன, அட்ரஸ் தானே சொல்றது அப்படின்னா விலாச ஹசிதம் அப்படின்னா மயக்கும் புன்னகை. அவர் சிரிக்கிற அந்த சிரிப்பு, அந்த புன்னகை அப்படியே மயக்கிறதாம். அததான் மாயா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் வார்த்தையே அதுதான் போடுறார். மாயா விலாச ஹசிதம். இப்ப பல்லு பார்த்தாச்சு, உதடு பார்த்தாச்சு, இப்ப அதுல சிரிப்பு பார்க்கிறார் பட்டத்திரின்னு அர்த்தம். இப்ப நம்ம சிரிப்பு பார்த்த உடனே அது புன்சிரிப்பு. அந்த புன்சிரிப்பு பார்த்த உடனே அந்த புன்சிரிப்பு அவருக்கு எப்படி தெரியறது? மயக்கிறது. ஆஹா, இது என்ன மாயை அப்பா, மயக்கிறதுராப்பா உன்னுடைய புன்னகை. மாயா விலாச ஹசிதம் எப்படி இருக்கு பாத்தியான்னு வார்த்தையை போட்டு ஆரம்பிக்கிறார் அந்த ஸ்லோகத்தை. ஸ்வசிதம் சமீரக, ஸ்வசிதம், ஸ்வா ஸ்வா ஸ்வசிதம் அப்படின்னா சுவாசம் வருதா வார்த்தை? சுவாசம் அப்படின்னா மூச்சு காற்று. மூச்சு காற்றாக இப்ப யார் இருப்பா? மூச்சு காற்றாக வாயுதேவன், மூச்சு காற்றாக வாயுதேவன். அப்போ மயக்கும் புன்னகையாக மாயாசக்தி, மூச்சு காற்றாக வாயுதேவன். அடுத்த வார்த்தையை என்ன போடுறாரு? ஜிஹ்வா ஜலம். ஜிஹ்வானா இன்னும் அவர் விட்ட விட்டே கிளம்பல. மூக்கு, அதுக்கப்புறம் இன்னும் வாய், வாயில நாக்கு இருக்கு ஒண்ணு உள்ள. ஜிஹ்வானா நாக்கு. நாக்க ஜலம், நாக்கதான் என்ன சொல்றாரு? ஜலம், நாக்காக தண்ணீர், அது வருணன். அப்ப முதல்ல என்னாச்சு? மூச்சு காற்று வாயு தேவனாச்சு. அடுத்தது வருணன், வருணனாக அப்படின்ட்டு குருவாயிரப்பா. வச்சனம் ஈஷ, ஏன் அப்படி சொல்ற? வச்சனம் ஈஷ சகுந்த பங்கிக்கு. குருவாயிரப்பா, வச்சனம் ஈஷ சகுந்த பங்கிக்கு அப்படின்னா உன்னுடைய வச்சனம்னா வாக்கு, பேச்சு. வசனம் பேசுற அப்படிமா, அப்படி வசனம் கிடையாது, வச்சனம். வச்சனம்னா பேச்சு.
அந்த உன்னுடைய பேச்சாக சகுந்த பங்கிகி, சகுந்த பங்கிகின பறவைகளின் கூட்டம். பறவை எல்லாம் கீச்சு 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 கத்துறதே, அதுதான் உன்னுடைய பேச்சுன்றார். அது உன்னுடைய ஒலி கூட்டம், பறவைகளினுடைய அந்த ஒலி கூட்டம் உன்னுடைய பேச்சு. சித்தா சித்தாதய ஸ்வரகணாக. அப்புறம் ஸ்வரங்கள்லாம் இருக்கு, என்ன அது பேச்சாயிடுது, பாட்டு ஸ்வரம், ஸ்வரங்கள்லாம் இருக்கே, சப்த ஸ்வரங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தால் அது உன்னுடைய ஸ்வர கூட்டங்களாக சித்தர்களின் கூட்டம். அப்ப சித்தர்களின் கூட்டம், சித்தர்களின் கூட்டங்களை போன்றவர்கள்லாம் அங்க இருக்கா. ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு வர, இப்படி பார்த்துட்டு வர்றப்ப ஸ்வரகணாக முக்கரந்திரம் அக்னிகி, முக்கர் அந்திரம் அக்னிகி. உன்னுடைய திருவாய், இப்பதான் முழு வாய் எடுத்துக்கிறார், வாய் முழுவதையும் எடுத்துக்கொண்டால் அங்கு அக்னி தேவன். அங்க இருக்கிறது யாரு? அக்னி தேவன் இருக்கிறான். தேவா புஜாஸ் ஸ்தனயுகம் தவ தர்ம தேவக. தேவாக புஜாக, தேவர்கள் எல்லோரும் கைகளாக, தேவர்கள் எல்லோரும் கைகளாக, ஸ்தனயுகம் தவ தர்ம தேவக, இரண்டு திருமார்பாக உனக்கு தர்மதேவனே இருக்கிறான். இரண்டு ஸ்தன யுகம் கொடுக்கிறது, இரண்டு திருமார்பு அப்படின்னா ஸ்தனங்கள் அப்படின்றது பொதுப்படையான வார்த்தை. ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு, பெண்களுக்கு மட்டும் ஆண்களுக்கு மட்டும்ங்கிறது கிடையாது. ஸ்தனங்கள் அப்படிங்கிறது மார்பு பகுதி. அந்த மார்பு பகுதியில் இருப்பது தர்ம தேவதை, அவர்கள் அங்கு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கு சொல்லப்படுகிறது. இங்க என்னென்ன வந்திருக்கு, இந்த 6வது ஸ்லோகத்துல என்னென்ன படைப்பு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மயக்கும் புன்னகையாக மாயாசக்தி, மூச்சு காற்றாக வாயு தேவன், நாக்காக வருணன் ஜலம், பேச்சாக பட்சிகளின் கூட்டம், ஸ்வரக்கூட்டங்களாக சித்தர்களின் கூட்டம், திருவாயாக அக்னி தேவன், இரு கைகளாக தேவர்கள், இரு ஸ்தனங்களாக தர்ம. மார்பு வரைக்கும் இப்ப தெரியும். இப்ப கீழே கால்ல இருந்து மேல போறவர், மேலே இருந்து இப்ப கீழே வந்துட்டே இருக்கார். இப்ப 2 கை மார்பு வரைக்கும் இப்ப வந்தாச்சு. இப்ப அடுத்தது 7வது ஸ்லோகம். பிருஷ்டன் த்வதர்ம இகதேவ மனசுதாம்சுः அவ்யக்தமேவ ஹ்ருதயாம்புஜமம்புஜாக்ஷ குக்ஷி சமுத்ர நிவஹ வசனந்து சாந்த்யே சேபः பிரஜாபதிரசோ விருஷணௌ ச மித்ரவா. பிருஷ்டம் அப்படின்னா பின்பாகம்னு அர்த்தம். இப்ப உடலினுடைய முன்பாகத்தை பத்தியே எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தாச்சு. குருவாயிரப்பா நீ இப்படி இருக்க இப்படி இருக்க இப்படி இருக்க, எனக்கு இப்படி தெரியுது அப்படி அப்படின்னு அவரும் வர்ணிச்சுட்டு வந்துட்டே இருந்துட்டார். மார்பு வரைக்கும் வந்தாச்சு. இப்போ பின்பாகத்துக்கு, உடலின் பின்பாகம். இப்ப முதுகெல்லாம் என்னன்னு தெரியணும் இல்லையா, அதனால உடலின் பின்பாகம் அங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிருஷ்டம் எங்க இருக்கு, முதுகு பாகத்தில் அதர்மம், முதுகுல பின்னாடி இருக்கிறது அதர்மம். தர்ம இகதேவ மனசுதாம்சுகு, தேவனே குருவாயூரப்பா உன்னுடைய மனமாக, மனசுதாம்சுகு மனமாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அமுதை பொழியக்கூடிய, சுதாம்சுகு அமுதை பொழியக்கூடிய நிலவு சந்திரன் இருக்கிறான். இப்ப மனசாக இருப்பது யார்? சந்திரன். பிருஷ்டம் முதுகாக இருப்பது, பின்பாகமாக இருப்பது யார்? அதர்மம். இது ரெண்டையும் நம்ம பார்த்தாச்சு. அவ்யக்தமேவ ஹிருதயாம்புஜம் அம்புஜாக்ஷ, அவ்யக்தமேவ ஹிருதயாம்புஜம் அம்புஜாக்ஷ. அம்புஜாக்ஷ பங்கஜ, தாமரையில் பிறந்தவனே, அம்புஜாக்ஷனே தாமரை பாதத்தை கொண்டவனே, ஹிருதய தாமரையை கொண்டவனே. ஹிருதய தாமரையில் என்ன இருக்கு? மூல பிரகிருதி. அப்போ மூல பிரகிருதிங்கிறது ஹிருதய தாமரை, மூல பிரகிருதிங்கிறது ஹிருதய அம்புஜம். ஹிருதயம்ங்கிறது புண்டரீகம்னா தாமரை, அம்புஜம்னா தாமரை, கமலம்னா தாமரை, எல்லாமே தாமரை அப்படிங்கிறது என்ன இருக்கு. அப்ப மூல பிரகிருதி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. முக்குணங்கள், 3 குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு 3 குணங்கள் இருக்கு. நாம கூட பார்த்தோம், அகங்காரம் வரும் பொழுதே 3 குணங்கள். சத்வகுணத்தில் அகங்காரம் இருந்தா எப்படி, இதுல இருந்தா எப்படி, அதுல இருந்தா எப்படி, எல்லாம் போன தசகத்துலதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்ப அந்த 3 குணங்கள் சமநிலையாக இருக்கக்கூடிய பிரகிருதி மூல பிரகிருதி.
மூன்றும் சமமா இருக்கிறதுனால தானே அதால பிரியவே முடியலன்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தோம். சமமா இருந்ததுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, ரியாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருந்ததான் அப்புறம் ஒண்ணா பிரியறதுன்னு நம்ம பார்த்தோம். அந்த சமமாக இருக்கக்கூடிய அவ்யக்த நிலை அப்படிங்கிறது தான் அது. அதுதான் மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அந்த மூன்றுமே சமமாக இருக்கக்கூடிய இடம் எதுன்னா ஹிருதய தாமரை. அந்த அவ்யக்த பாவம் இருக்கக்கூடியது எது அப்படின்னா ஹிருதய தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். குக்ஷி சமுத்திர நிவஹா. குக்ஷி அப்படின்னா வயறு. வயறு என்னவா இருக்கு அப்படின்னா சமுத்திர நிமகா, சமுத்திரங்கள், அத்தனை சமுத்திரங்களும் வயறு இருக்கிற பார்த்து அத்தனை சமுத்திரங்களும் அங்க இருக்கு. யாரு? பகவானோட வயிறுல. பகவான் விராட் ஸ்வரூபம் எடுத்திருக்காரே, அதுல அத்தனை அவருடைய வயிற்றின் பாகத்தில் அத்தனை சமுத்திரமும் இருக்கு. வச்சனந்து சத்யே அப்படின்னா என்ன அப்படின்னு, சந்தியே சந்தியே அப்படின்னா வசனம். வசனம் இது பாச்சா ஃபர்ஸ்ட் லெட்டர் சா கிடையாது. வசனம் து சத்யே அப்படின்னா ஆடைகள், டிரெஸ், அதனுடைய வஸ்திரங்கள். வஸ்திரங்கள் சந்தியா காலங்களாக, சந்தியா அதுனா சந்தியா காலங்கள் அப்படின்னா 2 நேரம் சந்திக்கும், கார்த்தாலையும் இரவும் காலையும் சந்திக்கும் நேரம், பகலும் மாலையும் சந்திக்கும் நேரம், காலை மாலை 2 சந்தியா காலங்கள் அவருக்கு டிரெஸ், வஸ்திரம். அதனால அதை இருமையில் சொல்கிறார். அப்போ குக்ஷி சமுத்திர நிவஹா, பயராகப்பட்டது சமுத்திரம், ஆடை வஸ்திரமாகப்பட்டது சந்தியா காலங்கள். ஷேபப் பிரஜாபதி பிரஜாபதி ஷேபப் பிரஜாபதி ரசௌ. அப்ப வயிற்றின் கீழ்ப்பகுதியாக, இப்ப வயறு சமுத்திரம் எல்லாம் சொல்லியாச்சா, எல்லாம் வந்ததுக்கு பிறகு ஆடையும் என்னன்னு சொன்னதுக்கு பிறகு வயிற்றின் கீழ்ப்பகுதி பிரஜாபதி அப்படின்னு சொல்ற. பிரஜாபதினா பிரம்மா, படைப்பவர், சிருஷ்டிக்கு உதவுபவர், சிருஷ்டி தொழில் சரியாக நடைபெற காரணமாக இருப்பவர் அப்படின்னு சொல்லிட்டார். ரிஷணௌச்ச மித்ரக, அதுக்கும் கீழே போனோம்னாக்க அங்கு இருப்பவர், அதனின் கீழ் உறுப்பாக இருக்கக்கூடியவன் மித்ரன் என்ற தேவதை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இதுல என்ன சொல்லியிருக்காரு திரும்ப ஒரு முறை ஷார்ட்டா பார்த்துடலாம். பிருஷ்டம் அப்படின்னா பின்பாகம், முதுகு அப்படின்னு கூட நம்ம சொன்னோம். நம்ம உடம்பினுடைய பின்பாகம் அது அதர்மம், அதர்ம தேவதை. மனமாக சந்திரன், ஹிருதயத்தாமரையாக முக்குணங்களின் சமநிலையான பிரகிருதி, மூல பிரகிருதி. வயறு 7 சமுத்திரங்கள் இருக்கக்கூடிய இடம், ஆடையாக சந்தியா காலங்கள். வயிற்றின் கீழ்ப்பகுதி பிரஜாபதி, பிரம்மா, சிருஷ்டிக்கு காரணமாக இருப்பவர், அதற்கும் கீழ் உறுப்பாக மித்ரன் என்னும் தேவதை அப்படிங்கிறத இந்த 7வது ஸ்லோகத்தில் நாம பார்த்தோம். 8வது ஸ்லோகமாக ஸ்ரோணி ஸ்தலம் மிருககணா பதயோர்நகாஸ்தே ஹஸ்த்யுஷ்ட்ர சைந்தவ முகா கமனந்து காலக விப்ராதிவர்ண பவனம் வதனாப்ஜபாகு சாரூரு யுக்ம சரணம் கருணாம்புதேதே. ஸ்ரோணி ஸ்தலம், இப்ப முதுகுன்னு பார்த்தோம், பிருஷ்டம்னு பின்பாகம், முதுகுன்னு பார்த்துட்டோம். இப்ப கீழ் முதுகுங்கிறார். கீழ் முதுகாக மிருக கூட்டங்கள் இருக்கின்றன. கீழ் முதுகாக மிருககணாகா, மிருககணாகா மிருக ஸ்ரோணி ஸ்தலம், கீழ் முதுகாக மிருககணாகா அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் கீழ் முதுகுன்னு சொல்லும் பொழுது அந்த இடுப்பு பிரதேசத்துக்கே வரார். இடுப்பு பிரதேசங்களில் மிருக கூட்டங்கள் இருக்கின்றன. குருவாயூரப்பா பதையோர்னகாஹா, பதையோர்னகாஹா தே அப்படின்னா தே குருவாயூரப்பா திருவடியில் நகங்களாக, பதையோகோ நகாஹா அப்படின்னு பிரிக்கும். நகா அப்படின்னா நகம், பதையோகோ நகாஹா பாதத்தில் திருவடியில் இருக்கக்கூடிய நகங்கள். அந்த நகங்களாக யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஹஸ்தி உஷ்ட்ர சைந்தவ முகா. ஹஸ்தி உஷ்ட, ஹஸ்தினா யானை, ஹஸ்தி ஹஸ்து உஷ்ட்ர, ஹஸ்தி உஷ்ட்ர அப்படின்னு பிரிக்கணும். ஹஸ்தி தான் யானைன்னு தெரியும், உஷ்ட்ரனா ஒட்டகங்கள், ஒட்டகங்கள். சைந்தவ முகா குதிரைகள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எல்லா மிருகங்களையும் சொல்லாம இந்த 3 மிருகங்களையும் சொல்லி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவை போன்றவை, முகாக்கா அப்படின்னு கொண்டு முடிக்கும் பொழுது அவை போன்றவை அப்படின்னு கொடுக்கிறார். இங்க என்னன்னா யானை, ஒட்டகம்,
குதிரை எக்ஸெட்ரா இவையெல்லாம் இருக்கின்றது. கமனம் து காலக. கமனம்னா என்ன அப்படின்னாக்க ஷேக், ஷேக்கா இருக்கு, அதாவது அசைவு. ஒரு அசைவு. அந்த யாரோட அசைவு? இந்த விராட் ஸ்வரூபம் இருக்கே பகவானே, குருவாயூரப்பா உன்னோட அசைவுதான் காலம். அசைவு, நீ அசைறிய லேசா உன்னுடைய ஒரு அப்படி அசைறவர் அது காலமாக. இப்ப காலத்துக்கு எங்க போறோம்னு பார்த்தா அதுதான் காலம். அவருடைய அசைவு, பகவானினுடைய அசைவு காலமாக இருக்கிறது. இததான் நம்ம சினிமால எல்லாம் கூட நம்ம பார்த்திருப்போம். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு கூட இருக்கு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்ம பழைய நாள பாட்டு இது. அதுதான் அத பேசி இத பார்த்தாலே அந்த லைன் தான் நமக்கு ஞாபகமே வரும். விப்ராதி வர்ண பவனம். கருணாம்புதேத்தே, கருணை கடலே கருணாம்புதேத்தே அப்படின்னு முடிக்கிறார். அந்த குருவாயூரப்பா, ஏய் குருவாயூரப்பா கருணையின் கடலே, தவ வதனாப்ஜ உன்னுடைய முகம் இப்ப கொண்டு வரார். ஏன் அப்படி கொண்டு வரார் அப்படின்னு பார்க்கும்பொழுது வதனாப்ஜ முன்னாடி இருக்கட்டும். விப்ராதி வர்ண பவனம்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் அப்படி தள்ளி வைங்க. தவ வதனாப்ஜ, வதனாப்ஜன உன்னுடைய வதனமாகப்பட்டது, உன்னுடைய தவ வஜனம், உன்னுடைய வதனம் முகம், உன்னுடைய முகம். வதனா பாகு, பாகுனாக்க தோள்கள், உன்னுடைய தோள்கள், முகம் தோள்கள். சாரு உரு, சாரு ஊரு அப்படின்னாக்க சாரூரு உக்ம அப்படின்னா அழகான 2 தொடைகள். ஊருனா தொடைன்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அவருடைய பாட்டு மேல் தொடை கீழ் தொடை அது என்னவா இருக்குன்னு கூட நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஊரு சாரூரு உக்ம அப்படின்னும் போது அவருடைய அழகான 2 தொடைகள். சரணம், சரணம்னா பாதங்கள். இவைதான் விப்ராதி வர்ண பவனம் அப்படிங்கிறார். இவை எல்லாம் அந்தணர் உள்ளிட்ட 4 வர்ணத்தை சேர்ந்தவர்கள். இந்த பாட்டெல்லாம் அந்தணர்கள் உள்ளிட்ட 4 வர்ணத்தை சேர்ந்தவர்கள் உருவாகும் இடமாக உள்ளது அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகா நுணுக்கமா கொடுத்திருக்காரு. எந்தெந்த இது என்னென்னலாம் அவர் சொல்லல, நாம புரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு பாட்டுல இருந்தும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பாகவதத்துல இருக்கு. அதுல இருந்து இவர் ஷார்ட்டா அவரு அங்க பெரிய ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறது இவர் 1/2 லைன்ல கொண்டு வந்திருப்பாரு. அப்படி எழுதியிருக்கிறது ஃபுல்லாத்தையுமே இவர் என்ன பண்ணிட்டாரு, சாரூரு யுக்ம சரணம் கருணாம்பு தேத்தே, ஏ கருணை கடலே குருவாயூரப்பா என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறார். முதல்ல ஆரம்பிச்சு உன்னுடைய வதனம், அதாவது உன்னுடைய முகம், அந்தணர்ல இருந்து ஆரம்பிக்கிறது. முகம், தோள்கள், தொடைகள், சரணம் பாதம். இது எல்லாத்திலையும் அந்தணர்களில் இருந்து ஆரம்பித்து விப்ராதி வர்ண பவனம், வர்ணங்கள் 4 வர்ணம் இருக்குன்னு நம்ம சொன்னோம். அந்த வர்ணங்களின் கூட்டமாக, அந்த வர்ணங்கள் உருவாகும் இடமாக இந்த பார்ட் இருக்கு அப்படிங்கிறார். அப்போ எங்கெங்க இந்த முக்கத்திலேருந்து ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப நாம இத என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல எந்தவித பிரிவினையும் கிடையாது. பகவானினுடைய அற்புதமான ஒரு உருவம் இது. இந்த விராட் ஸ்வரூப, இந்த ஸ்வரூபத்தில் அவர் எந்தெந்த பாகத்தில் என்னவாக இருக்கிறார்னு பார்க்கும்பொழுது எல்லாமே அற்புதமான பாகங்கள், எல்லாமே சக்தி நிறைந்த பாகங்கள், எல்லாமே திவ்யமான பாகங்கள். ஏற்றத்தாழ்வுங்கிறது இதுல எதுவுமே கிடையாது. முகத்தில் அந்தணராக, முகத்தின் பாகம் அந்தணர்கள் உருவெடுத்த இடம். தோள்கள் சத்திரியர்கள், அதாவது கை தோல் அப்படின்னு சொல்றோம்ல, பாகு அப்படின்னும் போது சத்திரியர்கள் உருவான இடம். தொடை வைசியர்கள் உருவான இடம். பாதம் 4ஆம் வர்ணத்தார் உருவான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இதில் ஏற்றத்தாழ்வு எதுவுமே கிடையாது. அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அங்க கொடுக்கப்படுகிறது, எல்லாம் சமம் அப்படிங்கிறதுக்கு. முக்கத்திலிருந்து உருவானா அவாதான் வசத்தி, பாதத்திலிருந்து உருவானா இவா, எதுலயுமே அந்த மாதிரி எதுவும் கிடையவே கிடையாது. முகத்திலிருந்து உருவாகக்கூடிய அந்தணர்கள் வேதம் போதுவதற்கு மட்டுமே அப்படிங்கிற காரணத்தினால அவளுக்கு தலை முக்கியமான பாகம். தலையில அவ எல்லா, ஏன்னா பிரெயின்ல அவ எல்லாத்தையும் உள்ள சேகரிச்சு வச்சுட்டாதான் அவ இந்த வேள்வி யாகம் இதெல்லாம் பண்ணி இந்த உலகத்தை நன்மை செய்வதற்காக மட்டுமே அவர்களுடைய பிறப்புங்கிற காரணத்தினால அந்த சக்தியை அவர்களுக்கு பிரெயின் பவர் தான் அவளுக்கு கொடுக்கும். அதனால அந்த சக்தி அங்க இருக்கிற காரணத்தினால அங்கிருந்து பிறப்பவர்களை அந்தணர்களாக பாவித்தான். அவ்வளவுதான். அடுத்தது ஏன் புஜபலம், தோள் அப்படின்னு, கைகள் அப்படின்னு சொல்லும்போது சத்திரியர்களினுடைய தர்மமே என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது
நாட்டை ஒரு நாட்டின் ராஜாவாக இருக்கக்கூடியவன், நாட்டை பாதுகாக்க வல்லவன். அதற்கு மட்டுமே அவன். அது தவிர அவன் அந்த தர்மத்தில் இருந்து விலகினானால் அவன் அதர்மம் செய்தவனாக ஆகிறான். அதனால் அவனுக்கு முக்கியமானது புஜபலம். அதனால் அவன் புஜத்தில் இருந்து வந்தவன், உருவானவன் அப்படின்னு சொல்லி அதன் அந்த ஒரு குலத்திற்கும் உண்டான அந்த வர்ணம், அந்தந்த வர்ணத்திற்கும் உண்டான முக்கியத்துவத்தை இதுல ரொம்ப அற்புதமா எடுத்து காமிச்சிருக்கார். வைசியர்கள், வைசியர்கள்னு வரும்பொழுது அவளுக்கு தொடை. ஏன் அவளுக்கு தொடை அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் செய்வது வாணிபம். எல்லாவற்றையும் அவர்கள் தொடை எல்லாத்தையும் சேர்த்து தொடையில் வைத்து சேகரித்து பாதுகாப்பார்களாம். அந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு வேல்யூ. இதுவே ரொம்ப புரியாது நமக்கு. அந்த வேல்யூவை வச்சு பாதுகாக்கிறதுனா மடியில வச்சு அவ பாதுகாப்பா. அப்படி மடியில பாதுகாக்கக்கூடிய இடம் தொடை. இந்த தொடை வலுவாக இருக்கும் பொழுதுதான் வாணிகம் சிறப்பாக இருக்கும். அதனால அந்த தொடையிலிருந்து உருவானவர்கள் அப்படின்னு ஒரு சக்தி அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்புறம் பாதத்திலிருந்து உருவானவர்கள் 4ஆம் வர்ணவர்கள். இந்த 4ஆம் வர்ணத்தவன் ஒருவன் இல்லை என்றால் இந்த 3 வர்ணத்தவர்களினுடைய செயல்பாடு ஒன்று கூட உலகத்தில் நடக்க முடியாது. அதற்கு இன்னொரு பாகம் அவன். இந்த 3 பேருக்கும் உதவி செய்பவன் அவன். இல்லைன்னா இவாளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கமாக நாம என்ன பண்ணினாலும் கடைசியில நம்ம என்ன பண்றோம்? பகவானோட திருவடியை போய் பிடிச்சுக்கணும், பகவானுடைய திருவடியை போய் பிடிச்சுக்கணும். எங்க போறோமோ இல்லையோ அவன் திருவடியை பிடித்து கொண்டோமானால் மோட்சம். உனக்கு மோட்சம் வேணும், நம்ம எங்க போய் பிடிச்சுக்கணும்? திருவடியை தான் பிடிச்சுக்கணும். அப்ப திருவடி உண்டான மிக அற்புதமான ஒரு இடம். அப்பேற்பட்ட ஒரு மிக உயர்ந்த ஸ்தானம் திருவடி அப்படின்னு ஒரு ஸ்தானத்திற்கும் உள்ள முக்கியத்துவத்தை அவர் இந்த இடத்துல எந்தெந்த இடத்தில் இந்த வர்ணத்தவர்கள் உருவாகிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக பாகவதத்தில் விளக்கி காண்பித்ததை எங்க இவர் அற்புதமா 1.5 லைன்ல கொடுத்திருக்கார். பட்டத்திரி அதனுடைய விவரம் எனக்கு தெரிந்தவரை நான் இந்த மாதிரி உங்களுக்கும் இத சொல்லியிருக்கேன். அடுத்தது 9வது ஸ்லோகத்திற்கு நம்ம இப்ப போக போறோம். சம்சார சக்கரமயி சக்ரதர கிரியாஸ்தே ஏயம் மகாசுரகணோஸ்தி குலானி சைலாஹ நாட்ய சரித் சமுதயஸ்தரவஸ்சரோம ஜீயாதிதம் வபுர நிர்வச்சனீயமீஷ. ஐ சக்கரதர, ஏ குருவாயூரப்பா சக்கரதாரியே, சக்கரத்தை கையில் ஏந்தியவனே. சக்கரதர, சம்சார சக்கரம் அயி சக்கரதர அப்படின்னு பிரிக்கணும். அயி ஏ குருவாயூரப்பா, சக்கரதாரியே சக்கரதர, சக்கரத்தை கையில் தரித்துக் கொண்டவனே. சம்சார சக்கர, சம்சார சக்கரம்னா இந்த சம்சாரம் நாம் எடுத்திருக்கோமே இந்த பிறவி சுழற்சி. சக்கரம் அப்படின்னா சுழலுதல். இந்த சம்சார சக்கரம், இந்த சுழலுதல், இந்த பிறவி சுழற்சி இருக்கிறதே இதுவே கிரியா. கிரியா கிரியாஸ்தே, உன்னுடைய கிரியை, நீ செய்யும் செயலே அர்த்தம். நீ செய்யும் செயலே நாங்கள் எடுத்த கர்மங்களின் விளைவாக எடுத்து சேர்த்து வச்சுட்டு இருக்கோமே அதன் விளைவாக இந்த கிரியைகளை திரும்பி நாங்கள் இந்த கர்மத்திலிருந்து இன்னும் எங்களுக்கு குறைச்சிட்டு நாங்க அங்க போனோம்ன்றதுக்கு நீ செய்யும் செயல் உன்னுடைய கிரியை. இந்த சம்சார சக்கரத்தில் எங்களை கொண்டு வந்து நீ புகுத்துகிறாய் அப்படின்னு சொல்றாரு. வீரியம் மகாசுரகணோஸ்தி குலானி சைலாகா. வீரியம் பகவானினுடைய வீரியம். குருவாயூரப்பா உன்னுடைய வீரியமாக யார் இருக்கிறார்கள்? மகாசுரகணக. மகான மகான் தெரியும், சுரன தேவர்கள், சுரர்கள். அப்ப சுரகணகன தேவர்களின் கூட்டம். உன்னுடைய வீரியமாக யார் இருக்கிறார்கள்னா தேவர்களின் கூட்டங்கள். வீரியமாக மகா அசுரகணங்கள். வீரியமாக யார் இருக்கிறார்னா அசுரர்களின் கூட்டங்கள் இருக்கிறார்கள். குருவாயூரப்பா உன்னுடைய வீரியமாக அசுரர்களின் கூட்டங்கள் இருக்கிறார்கள். அஸ்திகுலானி சைலாகா அப்படின்னா என்னன்னா, அஸ்தினா என்ன? அஸ்தினா எலும்பு. அஸ்தினா எலும்பு. இந்த எலும்பு எப்படி இருக்கு? எலும்பு குலானி ஷைலாகா. இந்த எலும்புகள் நம்ம உடம்புல நம்ம உடம்புல இல்ல, அந்த விராட் ஸ்வரூபத்துல இருக்கிற அந்த உடம்புல எலும்பு இருக்குல்ல உள்ளுக்குள்ள, அந்த எலும்புகள்லாம் என்னமா இருக்குன்னா மலைகளா. குலானி ஷைலாகா, அந்த எலும்புகள்லாம் என்னமா இருக்கு அப்படின்னு பார்த்தா மலைகள். நாட்ய சரித் சமுதயகா. நாட்ய சரித்து சமுதயக. நாட்ய அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது உன்னுடைய ரத்த நாளங்கள் அப்படின்னா பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்றோமா நம்ம.
அந்த ரத்த நாளங்கள். அந்த ரத்த நாளங்களாக, ரத்தம் ஓடுறது இல்ல, நம்ம பாயறது இல்லையா, அந்த ரத்த நாளங்களாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா நதிகளாம். நதிகள், பகவானினுடைய ரத்த நாளங்களாக நதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. தரவஸ்ச ரோம. அடுத்தது தரவஸ்ச ரோம அப்படின்னா தருண மரங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தரு அப்படின்னா மரங்கள். அப்ப மரங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா ரோம அப்படின்னா ரோமங்கள். உடம்புல இருக்க கேசத்துக்கு அந்த இது போக கூடாது. கேசம்ங்கிறது மேகம், அது வேற, நம்ம சொல்லிட்டோம். நம்ம இது தருண, இங்க இருக்கிற மரங்கள்லாம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய குட்டி 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 முடி இருக்குல்ல, அப்படியே ரோமாஞ்சனம் அப்படின்னு போது மயிர் கூச்சல் எரிதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முடியெல்லாம் தூக்கி நிக்கவே உடம்புல, அந்த ரோமங்களை பத்தி சொல்றாரு. இது அந்த ரோமங்களாக இருக்கிறது. ஜியாதிதம் வபுரனிர் வச்சனீய மீஷ. அப்ப அனிர்வச்சனீய மீஷ, அனிர் வபுர அனிர்வச்சனீய மீஷ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல வபுகு அனிர்வச்சனீய மீஷ அப்படின்னு பிரிச்சேன்னா ஈஷ அப்படின்னாக்க ஈஷா குருவாயிரப்பா அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்துரும். ஈஷா உன்னுடைய, குருவாயிரப்பா உன்னுடைய திருமேனியானது இன்னதுன்னு வர்ணிக்க முடியல என்னால. இப்படி நான் பார்த்துட்டேன், பாதாதி கேசம் கேசாதி பாதம், திரும்பி நான் எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்துட்டேன். இப்படி எல்லாத்தையும் பாக்குறேன், வர்ணிக்கிறேன், என்னால வர்ணிக்கவே முடியலையே குருவாயிரப்பா. நீ என்னன்னா வர்ணிக்க முடியாதபடி நீ என்ன பண்ணி வச்சிருக்க, மொத்த பிரபஞ்ச பல்லாண்டு பாடுறாருன்னே இருக்கும். பல்லாண்டு பாடுதல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க அது வந்து பகவானுக்கு திருஷ்டி சுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு நிலை. அப்படி பகவானுக்கு பல்லாண்டு பாடினார் பட்டத்ரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப பிறவியின் சுழற்சியாக உன்னுடைய செயல் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்னென்ன இருக்கு, இன்னும் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்றார். பிறவின் சுழற்சி, சம்சார சக்கரம், அது இவருடைய செயல், கிரியா, இவருடைய செயல். வீரியமாக அசுரர்கள், எலும்பு கூட்டங்களாக மலைகள், ரத்த குழாய், அதான் ரத்த நாளங்கள்னு சொன்னோம், பிளட் வெசல்ஸ். அந்த ரத்த குழாய் வந்து நதிகள், மரங்களாக ரோமங்கள். இது எல்லாம் அவருடைய சரீரத்தில் என்னென்ன இருக்கு, அந்த விராட் ரூபத்தை அப்படி வர்ணிச்சிருக்கார். இதுல 10வது ஸ்லோகம். ஈத்ருக் ஜெகன்மயவ புஸ்தவ கர்ம பாஜாம் கர்மாவசான சமயே ஸ்மரணீயமாகுஹு தஸ்யாந்தராத்மவபுஷே விதலாத்மனேதே வாதாலயாதிபனமாஸ்து நிருந்திரோகான். ஈத்ருக்கு, இப்படிப்பட்ட திருமேனியை கொண்ட குருவாயூரப்பா. ஈத்ருக் ஜெகன்மய வபுஹு தவ, குருவாயூரப்பா இப்படிப்பட்ட திருமேனியை கொண்டவனே, எங்கள் உடம்பில் உள்ள நோய்களை எல்லாம் நீ தீர்த்து கொடுன்னு சொல்றதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முழுமையாக. அததான் இப்ப சொல்ல போறார். இப்படிப்பட்ட தவ ஜெகன்மய வபுகு, உன்னுடைய வடிவத்தை, ஜெகன்மய வபுகு, என்ன வடிவம், ஜெகன்மய வபுகு, உலகத்தையே சிருஷ்டித்தாய், உலகத்தினுடைய படைப்பின் பூராக இருக்கக்கூடிய இந்த விராட் ஸ்வரூப அந்த வடிவத்தை கர்ம பாஜாம். இப்ப நாமெல்லாம் எதற்காக வடிவெடுத்து இங்க வந்திருக்கோம், கர்மத்தினால் கட்டப்பட்டு இந்த பூமியில வந்திருக்கோம். அப்ப கர்ம பாஜாம்னா கர்மத்தினால் கட்டப்பட்டு, கர்மாவசான சமயே, கர்மத்தினால் கட்டப்பட்ட அனைவருமே. கர்மாவசான சமயே அப்படின்னா கர்மத்தை செய்து முடித்து விட்டு கடைசி நேரம் இருக்காது, எப்போ நமக்கு தெரியாதானா. கர்மாவசான சமயேன கர்மத்தை முடிக்கும் தருவாயில், அந்த கர்மம் பூர்த்தியாகும் தருவாயில், அது நமக்கு தெரியாது. ஆனா எப்ப வேணா நம்ம கர்மம் பூர்த்தி ஆகலாங்கிறது நமக்கு தெரியும் இல்லையோ. எப்ப வேணா, இப்ப நான் பேசிட்டு இருக்க நிமிஷம் எனக்கு வந்து நிஜம், அடுத்த நிமிஷமே எனக்கு என்னங்கிறது எனக்கே தெரியாது.
அதனால இந்த நிமிஷம் அப்படிங்கிறது நிஜம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த கர்மா எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற இந்த கர்மா பூர்த்தியா கர்மா அவசான சமயே, கர்மா அவசான சமயே, இந்த கர்மமானது முழுமையுறும் தருவாயில், அப்ப முடியும் சமயத்தில் என்ன பண்றோம்? சரி, ஏதோ அதை விடுங்க, கர்மம்னா ஏதோ ஒரு செயல் செய்யறோம்னு வச்சுப்போம். நம்ம ஏதோ ஒரு செயல் செய்யறோம், ஏதோ ஒரு பூஜை பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள். அந்த பூஜை பண்ணும் போது எல்லாம் ஆரத்தி எடுத்து எல்லாம் முடிச்சு நைவேத்தியம் ஆகுது, கற்பூர பூஜை முடிஞ்சு கற்பூர ஆரத்தி ஆகி எல்லாம் ஆயிட்டு அந்த முடிக்கும் தருவாயில் என்ன பண்ணணும் அப்படிங்கறத இப்ப சொல்ல போறாரு. அவசான சமயே ஸ்மரணீயமாகு, ஸ்மரண பண்ணி யார? பகவான ஸ்மரணீயமாகு. அப்ப நிறைவு பெறும் வேளையில் ஸ்மரிக்க, நினைக்க வேண்டும், முன்னை நினைக்க வேண்டும்னு பெரியோர்கள் சொல்றார். பெரியவாள்லாம் இருக்கல்ல நமக்கு, அவள்லாம் சொல்லி கொடுத்திருக்கா, உன்னை ஸ்மரணம் பண்ணும். கடைசியில அந்த பகவானையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும், நம்ம உயிர் பிரியும் தருவாயில் அவன் ஞாபகம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ஸ்மரணீயமாகு. பெரியவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள். தஸ்ய தஸ்ய அந்தராத்ம வபுஷே விமலாத்மனேதே. தஸ்ய அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திற்கு, விராட் ஸ்வரூப வடிவத்திற்கு வந்த இந்த பிரபஞ்சத்திற்கு அந்தராத்ம வபுஷே, அந்தராத்மாவாக இருப்பவரும். நீ இந்த உருவத்தை பார்த்த உடனே இதுல இப்படி இருக்காருன்னு பார்த்தா அதுக்குள்ள எப்படி அந்தராத்மாவா இருக்கிறது அவரு தானே. ஏன்னா இதுல அசுரனும் இருக்கான், தேவனும் இருக்கான், வெக்கமும் இருக்கு, எல்லா பொய்யும் இருக்கு, புனஸ்காரமும் இருக்கு, எல்லாமே இருக்கு அதுக்குள்ள. அப்படி இருக்கும். இதுல பகவான் இத்தனையும் சேர்ந்த ஒரு கலவையாவா எப்படி ஒரு வடிவத்தை எடுத்து வச்சிருக்காரு அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம்ல. அதுக்காக ஒரு லைன போடுறார். இதுக்குள்ள அந்தராத்மாவாக இருப்பவன் நீ இருப்பது சுத்த வடிவம்ங்கிறதுக்கு என்ன கொடுத்திருக்கார்? விமலாத்மனேதே, விமல ஆத்மா. விமலம்னா மலங்கள் அற்றது, அழுக்கற்ற ஆத்மா உன்னுடையது. அப்பேற்பட்ட அழுக்கற்ற ஆத்மா அந்தராத்மாவாக நீ இந்த விராட் புருஷர் வடிவத்தில் உள்ளே இருக்கிறாய் அப்படின்னு அழகா கொண்டு வந்து இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை உருவம் எடுத்து எங்களுக்கு விராட் ஸ்வரூபமாக நீ காட்டுகிறாய். அதற்குள் தூய்மையான ஆத்மாவாக அந்தராத்மாவாக நீ இருக்கிறாய். அப்படி இருப்பவனே மாறுபடாமல் இருப்பவனே, அப்படி இருப்பவர் மாறுபடாமல் இருப்பவனே பாதாலயாதிப, பாதாலயா குருவாதபுரீசா, குருவாயிரப்பா, நிருந்திரோகானு, என்னுடைய ரோகங்களை எல்லாம் நீ தீர்த்து வைக்க வேண்டும். குருவாயிரப்பா, நோய்களை எல்லாம் போக்கி அருள்வாயாக. உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன். நான் சொன்னது அத்தனையும் கரெக்டு தானே, நான் உன்னைய பார்த்துதான் நான் அத்தனையும் சொல்லியிருக்கேன்னு சொல்லி என்னுடைய நோய்களை எல்லாம் நீ தீர்த்து வைக்கணுங்கிறார். எல்லாத்துக்கும் பகவானும் தலையை ஆட்டி இவர் சொன்னது எல்லாத்தையுமே சரி என்று அவர் ஒத்துக்கொண்டே வருகிறார். இப்படியாக அவருடைய விராட் ஸ்வரூப வர்ணனை எப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அடுத்த இதுல தசகத்துல வேற என்ன வருதுங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பாத்துக்கலாம். நாராயணா கில குரோ பகவன் நமஸ்தே.